ஒரு ஏசி போட்டிருக்காங்க, டேபிள், சார்ஜர் பின்னு, வீடுன்னு கூட சொல்லலாம். வெயில் அலைஞ்சிட்டு டயர்டாக போகும்போது உள்ள ஃப்ரெஷ்னஸாக புத்துணர்ச்சியோட வர மாதிரி இருக்குது. இப்போ தான் மழை பெய்யுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ வெயில் அடிச்சது, அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த ரூமில் போகும்போது ஒரு அமைதி. எங்களையும் கவர்மெண்ட் திரும்பி பார்க்கறதுனும் போது கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வரோம்ல, எங்கள் கஷ்டம் அவங்களுக்கு புரியுது. அதான் நல்லா பைக் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கான், ஏசியா பஸ் எடுத்துக்கலாம், பைக்கும் விட்டுக்கலாம். ஒரு இதுக்கு 25 பேர்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வெயிலில் படுக்கிறோம், காற்றுகள் இல்லை, வேக்காரில் இருக்கோம். இப்போ அது ஏசி நல்லது தானே, நீங்களே சொல்லணும். ரெஸ்ட் எடுத்த 1 வருஷம் எடுத்த நல்லாயிருக்கும். எங்களை கஷ்டம் புரிஞ்சிருக்காரு. என் நிலவரி ஆரம்பிக்கும்போது சொல்லியிருக்காரு. நான் சென்னையில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய யார் பார்க்குறோன்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க தான் நிறைய பார்க்குறோம் கண்ணில். சென்னையில் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காய்ஞ்சாலும் சரி, நைட்டு 1 மணி இல்லை 12 நைட்டு ஃபுல்லாக இருப்போம். படித்தவங்க வேலை செய்கிறாங்க, படிக்காம வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, டிகிரி முடிச்சும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதான் ரொம்ப முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, அமைச்சருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.